நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த டியூஷனுக்கு வந்து இங்கே படித்தேன். ஜென்ஸ் டியூஷன் எடுக்கிறாங்க, அதனால வந்து நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வீட்டில் சொன்னாங்க. சார் எடுத்த லெசனோ சார் கொடுத்த ப்ரொடெக்ஷன் அது எல்லாமே பிடிச்சி போய் தான் எங்கள் வீட்லேயுமே ஓகே சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த டியூஷனில் சேர்த்தாங்க. நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஆம்பிஷன், நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் பெஸ்ட்டாக தான் பண்ணுவா அப்படின்ற ஒரு தைரியத்தில் சார் என்கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லி என்னை உள்ள எடுத்தாரு. ஆனால் சார் வந்து அதை கரெக்டாக நோட் பண்ணி உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு, போல்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ வந்து யூடியூப்ல இந்த மாதிரி பேசுறியா அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சார் எனக்கு கொடுத்தாரு. அது நடுவில் எனக்கு இப்போ ஒரு பிரேக் தேவைப்படுது. அந்த 2 சப்ஜெக்ட்ல நான் எப்படியாச்சும் டியூஷன்ல ஒரு சென்டம் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. என்னால முடியல. குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எப்படி இந்த டியூஷனுக்கு வந்தேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த டியூஷனுக்கு வந்து இங்கே படித்தேன். அப்போதைக்கு சார் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே டீச் பண்ணாங்க. அவரோட டீச்சிங் பிடிச்சி தான் ஃபர்ஸ்ட் நான் இந்த டியூஷன்லேயே சேர்ந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் வந்து ஜென்ஸ் டியூஷன் எடுக்கிறாங்க, அதனால வந்து நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வீட்டில் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு சார் எடுத்த லெசனோ சார் கொடுத்த ப்ரொடெக்ஷன் அது எல்லாமே பிடிச்சி போய் தான் எங்கள் வீட்லேயுமே ஓகே சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த டியூஷனில் சேர்த்தாங்க. சார் அவ்வளோ சூப்பராக வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க டீச்சிங் தான் என்னை வந்து 11th 12th 10th நல்ல மார்க் எடுக்க வச்சுது. அப்புறம் நான் முடிச்சிட்டேன். 10th 11th 12th நல்ல மார்க் எடுத்து தான் முடித்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன ஆம்பிஷன், சின்ன வயசுல நான் இருக்கும்போது உன்னோட ஆம்பிஷன் எல்லாம் அப்படி என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அப்போதைக்கு நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ற சின்ன வயசுல எல்லாருமே ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுவாங்க. நானுமே சின்ன வயசுல அதான் சொன்னேன், நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஆம்பிஷனை தான் நான் சொன்னேன். யார் என்கிட்ட என்ன கேட்டாலுமே நீ பெரிய வயசாகி என்ன ஆம்பிஷன் உனக்கு அப்படி கேட்டா நான் டீச்சர் தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். கொஞ்சம் ஏஜ் ஆக நான் 12th ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் வந்தோடனே எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் வந்துச்சு. அதனால வந்து நான் மெடிக்கல் ஃபீல்ட் சைடு போயிட்டேன். நான் நீட் அட்டன் பண்ணேன். அப்போதைக்கு எனக்கு நீட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் தான் பண்ணேன். அதுல இருந்து வந்து மார்க் கிடைக்கல, அந்த அளவுக்கு ஜஸ்ட் பாஸ் அந்த பார்டர் லைன்ல தான் இருந்துச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு நான் கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தேன். ஆனாலுமே அந்த கோர்ஸ் படித்தும் எனக்கு டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் சார் கிட்ட வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு பார்ட் டைம் ஒர்க் தரீங்களா அப்படின்னு கேட்டேன். சாரும் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் பெஸ்ட்டாக தான் பண்ணுவா அப்படின்ற ஒரு தைரியத்தில் சார் என்கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லி என்னை உள்ள எடுத்தாரு. அப்போ தான் நான் டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்தேன். அப்போதைக்கு நான் காலேஜ் படிச்சுட்டு தான் பார்ட் டைம் ஜாப் இங்கே ஒர்க் பண்ணேன். கொஞ்சம் அப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு எனக்கு இப்போ வந்து இன்சார்ஜ் அப்படின்ற ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இன்சார்ஜ் போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா சார் என் மேலே இருக்க நம்பிக்கையில தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நானும் ஓரளவுக்கு ஓகேவா தான் பண்ணியிருக்கேன் என்னோட ஒர்க்ல. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க ஒரு சின்ன சின்ன டேலண்ட்ஸையுமே சார் கரெக்டா எடுத்து சொல்லுவாரு. அதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணலாம். இந்த மிஸ்டேக் தானே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சில விஷயம் நானுமே பண்ணியிருக்கேன். அதையுமே கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மிஸ்டேக்னால இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு கரெக்டா அதுக்கு சொல்யூஷனும் கொடுக்கறது சார் தான். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க ஒரு சின்ன சின்ன டேலண்ட்டையுமே கரெக்டா சார் எடுத்து சொல்லுவாரு. இப்ப எனக்கு வந்து வாய்ஸ் நல்லா அதிகமா, என்னோட வாய்ஸ் கொஞ்சம் நல்லாவே கிளியரா போல்டா இருக்கும். அதை வேற யாருமே எங்க போனாலும் இதை பார்த்திருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா சார் வந்து அதை கரெக்டா நோட் பண்ணி உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு, போல்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ வந்து யூடியூப்ல இந்த மாதிரி பேசுறியா அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சார் எனக்கு கொடுத்தாரு. அது ரொம்ப இதுவாகவே இருந்துச்சு. சரி, எங்க போனாலும் இதை நோட் பண்ணிருப்பாங்களா என்னன்னு தெரியல, ஆனா நீங்க நோட் பண்ணி அதை சொன்னீங்க சார். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க வந்து நான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே நல்லா கத்துக்கிட்டேன். கரெக்டா இந்த டைமுக்கு இங்க வரணும். நான் எங்க போனாலுமே கரெக்டான டைமுக்கு போக மாட்டேன். ஆனா இங்க டியூஷன் வந்துதான் கரெக்டான டைமுக்கு வரணும் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய திங்ஸ் இங்க வந்து கத்துக்கிட்டேன். நான் பசங்க கிட்ட எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும். இப்போ என் கையில ஒரு 65 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருந்தாலே நான் கிளாஸ்ல பேச கொஞ்சம் பயப்படுவேன் ஸ்டார்டிங்ல உள்ள வரப்ப. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ எனக்குன்னு ஒரு 65 ஸ்டூடெண்ட்ஸ் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு. அந்த 65 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன ப்ராப்ளம்னாலும் அவங்க வீட்டுல இருந்து பேரண்ட்ஸ் வந்தாலும் பேசுற அளவுக்கு நான் இப்போ தைரியமா இருக்குன்னா சார் தான் அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களை கண்டிப்பா அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு தைரியம் இப்ப எனக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி இப்ப நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் சயின்ஸ் எடுக்கிறேன். அதுல கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்க வைப்பேன். கண்டிப்பா சயின்ஸ்ல சென்டம் வாங்குற அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும். அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா சயின்ஸ்ல சென்டம் வாங்க வைக்கணும், அதுதான் சார் என்னோட டார்கெட் இந்த இருக்கு. அது நடுவுல எனக்கு இப்போ ஒரு பிரேக் தேவைப்படுது.
அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. டைமிங் எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் இங்க கண்டினியூ பண்ணுவேன் சார். அந்த டைமிங் தான் செட் ஆகுமா அப்படின்றது எனக்கு வீட்லயுமே புலம்பிட்டே இருப்பேன். நான் இந்த இயர் மட்டுமாச்சு எப்படியாச்சும் கண்டிப்பா. ஏன்னா இந்த இயர் வந்து சார் என்னை நம்பி ஒரு 2 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 சப்ஜெக்ட்ல நான் எப்படியாச்சும் டியூஷன்ல ஒரு சென்டம் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா வாங்கி கொடுத்துட்டு தான் சார் போவேன். என்னால முடியல சார். இங்க வேணும் அப்படின்றத சென்டம் வரல, அதுக்கு முந்தின வாட்டியும் வரல. அதனால இந்த வாட்டி வந்தே ஆகணுன்ற எய்ம்ல அவங்க 2 பேரும் இருக்காங்க. அதனால தான் இந்த வாட்டி வந்துடும், எதுவும் பிரச்சனை இல்லை. இத்தனை டீச்சர்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க.